எனக்கு தகவல் சொல்கிறாங்க, ஆள் வந்து ப்ரொடியூசர் ஆகிட்டாரியா, யாரை விஜய் சேதுபதி சொல்கிறாங்க. பீஸா பார்த்துட்டு பேசுகிறேன், சூப்பருங்கிறேன். பீஸா நாகர்கோயிலில் பார்க்குறேன், தேட்டரில் எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ், எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறாப்புல. நாங்கள் நீங்கள் 4 பேர் 5 பேர் தான் வந்தோம் அந்த தேட்டரில், யாருன்னு தெரியாது, புதுசு. ஆனால் சும்மா விட்றேன், நல்ல கூட்டம், உண்மையாக ஆமாங்க நல்ல கூட்டம், நல்லா போணுச்சு, சூப்பர் தலைவா அப்படிங்கிறாப்புல. நான் ஒரு கணக்கு வச்சுருந்தேன், இந்த வயசு வரைக்கும் முயற்சி பண்ணுறது, இதுக்குள்ளார நடக்கலைன்னா ஒட்டியை கட்டிக்கிட்டு அமைதியாக போய் அப்பா தான் டிராவல்ஸ் ஒன்று வச்சிருக்காருல்ல, அவருக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படுது இல்லை, அமைதியாக அங்கே உட்காந்து அந்த வேலையை பாரு. அருவி வந்து இவன் நடிகன் அப்படிங்கிற ஒரு சின்ன பேரை வாங்கி கொடுத்துச்சு. ஓப்பனாக சொல்ல போனால் ஆர்வம் அந்த படங்களில் போய் 10 நிமிஷத்தில் படம் முடிக்காமல் எழுந்திரிச்சு பல படங்கள் நான் வந்துடுவேன். ஆரஞ்சு மிட்டாயே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா எனக்கு தகவல் சொல்கிறாங்க, ஆள் வந்து ப்ரொடியூசர் ஆகிட்டாரியா, யாரை விஜய் சேதுபதி சொல்கிறாங்க. ஏன்னா நான் பீஸா பார்த்துட்டு தென்மேற்கு பருவக்காற்று பார்த்துட்டு பேசுகிறேன், பீஸா பார்த்துட்டு பேசுகிறேன், சூப்பருங்கிறேன். பீஸா நாகர்கோயிலில் பார்க்குறேன், தேட்டரில் எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ், எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறாப்புல. நாங்கள் நீங்கள் 4 பேர் 5 பேர் தான் வந்தோம் அந்த தேட்டரில், யாருன்னு தெரியாது, புதுசு. ஆனால் சும்மா விட்றேன், நல்ல கூட்டம், உண்மையாக ஆமாங்க நல்ல கூட்டம், நல்லா போணுச்சு, சூப்பர் தலைவா அப்படிங்கிறாப்புல. இதுக்கப்புறமா அடுத்து வந்து சூதுகவும்னு நினைக்கிறேன், சூதுகவுமா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், அதுக்கப்புறம் சூதுகம். ஆமாம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் போதும் பேசுகிறேன், சூப்பர் தலைவாங்க. அடுத்து சூதுகவும், இப்போ ஹேட்ரிக் அடி, செமங்க, சூப்பருங்க. இப்போ தான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி போடுறாப்புல, அதுதான் ஆரஞ்சு மிட்டாய். இப்போ எனக்கு ஒருத்தன் தகவல் சொல்கிறான், ஆளு ப்ரொடியூசர் ஆகிட்டாப்லடா அப்படின்னா நேராக போய் பார்த்துட வேண்டியதான். நேராக அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு நான் உள்ளே போயிட்டு எல்லாம் கொடுத்துட்டு வெளில போகிறேன், வர்றாப்படிங்க ஒரு பைக்கில் தூரத்தில் வராப்பில் எனக்கு தெரியுது, ஹெல்மெட்லாம் போட்டு அவர் கூடயே இருக்கிறது சொல்கிறேன், வராப்பிலையாங்கிறேன். அவருக்கு நான் காரில் வருவாப்பிலங்க, அவர் தான் வராப்பில் அப்படின்னா கரெக்டாக அவர் தான் வந்தாப்புல அந்த அப்புறமா சொன்ன ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு பேசிவிட்டு இப்படி உள்ளே போயிடுறாப்புல. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு கூப்பிட்டு ஒரே ஒரு சீன் தான் இருக்குது, நடிப்பீங்களா நீங்கள் அப்படின்னாப்புல. சும்மா தானே இருக்கேன், ஒரு சீன் 2 சீன் நடிப்பாங்க ஆரஞ்சு மிட்டாயில். அந்த ஃப்ளாட்டில் அந்த சீனா? இல்லை டாக்டராக இருப்பேன். நீங்கள் நடிக்க வேண்டியதோ? இல்லை அந்த சீன் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஒரு சீன்னா அவன் போய் பையனை பார்க்கறதுக்காக போவாப்ல. இல்லை அதெல்லாம் இல்லை. டாக்டர் அந்த ஓப்பனிங்கில் இவருக்கு முடியலன்னு சொல்லி ரமேஷ் திலகம் 6 கூட்டிகிட்டு வருவாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வருவாங்க. அவர்கிட்ட வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒழுங்காக வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இடத்துக்கு அலையாதீங்க அப்படின்னு சொல்கிறார் டாக்டர். ஒரு சீன் தான் இருக்குங்கிற நடிக்கிறீங்களா இருக்கிறாப்புல. நான் பிஜு விஸ்வநாத்னு சொல்லி தான் டேரக்ட். அவர்கிட்ட பேசுகிறோம், அந்த சீனை பற்றி சொல்கிறாரு, அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். நாங்கள் இப்போ ஊரில் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறேன், எனக்கு அது தெரியும். அவங்க ஆம்புலன்ஸ்குள்ளாரோ டாக்டரை பற்றி ஒன்று சொல்கிறாங்க, அது லாஜிக்காக இப்படி இருக்குது, அது இப்படி தான் இருக்கும்னு அவர்கிட்ட நான் பேசும்போது அவரில் எப்படி தெரியும்னா இதனால தெரியும். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார், வாங்க நடிகன்ட்டு. இப்போது இதை முடிச்சுட்டு நான் டக்குன்னு கட் பண்ணால் வீட்டுக்கு அங்கேருந்து எடுத்து நாகர்கோயிலில் ஷூட்டிங்காக இங்கே வர சொல்கிறாங்க. வந்தா ஒரு காட்சி கொடுக்குறாங்க, நடிக்கிறேன், ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நடிக்கிறேன், ஒரு க்ளோஸ் ஷாட் ஒன்று நடிக்கிறேன். அப்போ தான் விஜய் வர்றாரு உள்ள வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்குறாப்புல, நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸா அப்படின்னு. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, உட்காருங்க, நான் பாட்டுக்கு நடிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் டேரக்டர் கேமராமேன் சேம் அவரே தான். நடித்து முடிக்கிறேன், நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இல்லை கட் சொல்கிறாப்புல. அவர் கட் சொன்னால் டேரக்டர் என்ன ஆச்சு அப்படின்னு, கொஞ்சம் கான்சியஸாக நடிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறாப்புல. கேட்டுட்டு எனக்கு ஒன்றும் தெரியலைங்கிறார். இல்லை கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக நடிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாப்புல. நான் நடிக்கிறேன், அவர் சொன்னதுக்கப்புறம் நான் இன்னும் கான்சியஸ் ஆகிறேன், வேலை முடிஞ்சிச்சு. நடிக்கிறேன், 2nd டேக், 3rd டேக், 4th, 5th, 6th 6 டேக்கும் வரவே இல்லை. அவர் என்ன சொன்னாலும் வரவே இல்லை. எனக்கு இது போய் மானிட்டர் பார்க்குற பழக்கமும் நமக்கு கிடையாது. ஏன்னா அப்போ தானே வந்திருக்கான், போய் மானிட்டர் வர பார்ப்பியாடா அப்படிங்கிற மாதிரி என்னை கூப்பிட்டு இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இது சாதாரணமாக சொல்ல வேண்டியதான், நான் நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்கன்னு பாருங்கன்றாப்புல. அவர் சொன்னது ரொம்ப சரி, ரொம்ப ஈஸியாக தான் நடிக்க வேண்டியது, அது ரொம்ப கனமாக கையாளுறோங்கிறது தெரிஞ்சிச்சு எனக்கு. பார்த்துட்டு சரி என்ன சொல்கிறேன் அப்படி, இல்லைண்ணா இதுக்கு நான் தான் ப்ரொடியூசர், 20 டேக் போனாலும் என்னையை மட்டும் தான் பாதிக்கும், வேறு யாரையும் பாதிக்காது, வருத்தப்படவே வேணாம், கூலாக இருங்க. இன்றைக்கி வேணான்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு கூட நடிக்கலாம், இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு பண்ணுறீங்களா, ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து ரிலாக்ஸாக இருங்க சார், வாங்க போகணும். டேரக்டர் மேலே கையை போட்டு டேரக்டர் விட்டு போயிட்டாப்ல. நமக்கு இப்போ இதுதான் இன்னும் கில்ட்டாகுது. கூப்பிட்டு சட்டார முட்டார அடி அடித்தா கூட ஐயோ சாரிங்க கரெக்டாக பண்ணிடுறாங்க அம்மா இப்படி சொல்லிட்டு போனோன்னே என்னடா அது இப்படின்னு இருக்கு. 10 நிமிஷம் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். 10 நிமிஷம் 10 நிமிஷம் ரெடி போகலாம். மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ கூப்பிட்டு சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் தான் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அது பண்ண முடியுதான்னு பாருங்கள், சொல்லுங்கள் சார் உங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இப்படி அலையக்கூடாது, அலையணும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் பிரச்சனை, தயவு செஞ்சு வீட்டில் இருங்க,
மறுபடியும் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கும் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? கிளம்பு, கூப்பிட்டு போங்க. இதான் டைலாக். இது இப்போ ஈஸியாக நான் பண்ணிட்டேன், உனக்கு ஈஸியாக பண்ணல அன்றைக்கி. சார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் கண்டத்தில் அலையக்கூடாது, அதான் வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு வீட்டிலே வச்சுக்கோங்க, அதனால் உங்களுக்கு மட்டும் பிரச்சனை. எனக்கு ஏன்டா அவர் இப்படி மிரட்டுற, உங்களுக்கு தெரியுதுல்ல? ஓகே ஓகே ஓகே, நல்ல விஷயம் இல்லை அது, வித்தியாசம் தெரியுதுல்ல உங்களுக்கு? ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுனது கேஷுவலாக இருக்குது. ஆமாம் இல்லை, ஆமாம், அதுதான் சாதாரணமாக சார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஆமாம், அவ்வளோதான், அவ்வளோதானே. வீட்டில் தான் இருக்கணும், வீட்டில் தான் இருக்கணும், வெளியில் எப்படி அலைய. ஆமாம், அது ஒரு சின்ன அக்கறை. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல புரியுதா உங்களுக்கு, வீட்டில் இருங்க எனக்கும் வந்துடும் இப்படிங்கிறது ஒன்று. அது ஒன்று உனக்கு வந்து எங்களுக்கு வந்துப்பா கூட்டு போப்பா. அதுதான். ஏன்னா ரொம்ப அழகாக விஜய் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, இவருக்கு நீங்கள் ஒரே ஒரு டாக்டர் தான், ஆனால் உங்களுக்கு 100 பேஷண்ட்டில் இவரும் ஒரு பேஷண்ட். அப்போ நம்ம எப்படி கையாளணும்னு ஒன்று இருக்குல்ல. சூப்பர். ஸோ இது சொன்னோன்னு அடுத்த டேக் ஓகே. நமக்கு நடிகருக்கு நடித்து காமிச்சு தொலைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. உள்ளே என்ன இருக்குங்கிறத சொல்லிட்டாலே நம்ம வந்து அதுவாக ஒரு ப்ரீஃப் அபவுட் த சீன் இல்லை, அது போதும். அதை சொல்கிறேன். நல்ல ஸ்டேட்மெண்ட்டே அது. இவருக்கு 100 பேஷண்ட் இருக்காங்க, உனக்கு ஒரே ஒரு டாக்டர். ஆமாம். ஸோ சொல்கிறாப்புல அழகாக அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல சம்பளம்லாம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் உள்ளே என்னால் தூங்கவே முடியல. எனக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் விஜய்டே அதை சொன்னேன், அரைஞ்சு மிட்டாய் எனக்கு. அதுக்கப்புறம் வேற ஒரு படத்தில் 2 பேர் நடித்தோம். அப்போ சொன்னேன், எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு அது, 2 பேர் வந்து ஒரு பெரிய அரசர்கிட்ட போய் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் கேட்குறானுங்க. 2 பேரையும் அரசர் நிற்க வச்சு, யாரெல்லாம் அதில் நல்ல திறன் வாய்ந்தவன் அப்படின்னு பார்க்குறாரு. என்னையை பார்த்துட்டு நெஞ்சு நிமித்தி நல்லா நிற்கிறாப்புல, இவன் தான் திறன் வாய்ந்தவன், வேலைக்கு சேர்த்துக்கங்க அப்படின்னு சேர்த்துக்கிறாரு. இவன் வேலை கேட்டுக்கிட்டு நின்றுட்டே இருக்கான். இருப்பா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இவன் வேலை பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஊரில் அப்பாவுக்கு முடியலை, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவன் கிளம்பிட்டான். இவன் போனவன் போயிட்டான், திரும்ப வரல. அப்புறம் ஒரு 6-7 வருஷம் கழிச்சு நான் மறுபடி வேலைக்கு வரலான் இருக்கேங்கன்னு உள்ளே வர்றான். வரும்போது உள்ளே அரசர் இருக்கார், போய் பாருங்கிறாங்க. உள்ளே வந்து அரசர் பார்த்தா எந்த காவலாளி அன்னைக்கு நிராகரிச்சாங்களோ அவன் தான் அரசராக உட்காந்துருக்கான். என்னடா இவன் வேலை கேட்டு வந்தவன் இவன் அரசராக இருக்கான், இவங்கிட்ட போய் எப்படா வேலை கேட்குறது, இவன் உள்ளே ஒன்று ஓடுது, வேறு வழியே இல்லை, சோறு திங்கணும்ல, போய் கேளு போ அப்படின்னு போய் வேலை கேட்குறோம். இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன். அப்போ அந்த அரசர் கூப்பிட்டு, நீ வேலை பார்க்குறது இப்படி இல்லை, இது இப்படி பார்க்கக்கூடாது, அப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏடா இவன் வந்து சொல்கிறான்டா நமக்கு, இதை எப்படா ஏற்றுக்கிறது. அவன் உள்ளே அநேகமாக ஒன்று ஓடுது, அநேகமாக அதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் விஜய்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஏங்க புதுசாக இது ஏங்க இவ்வளோ போட்டு இவ்வளோ கதையெல்லாம் இல்லை எனக்கு தெரியலை. இல்லைங்க, நீங்கள் நடந்த கதையை அப்படியே சொல்லியிருக்கீங்க. அதுதான் உங்கள் அப்பா உடம்பு சொல்லாமல் போனது. அதுதான் சொல்கிறேன். அதுதான் அன்னைக்கு அந்த போலீஸ் வேலைக்கு போயிட்டு நின்னப்போ வந்து நெஞ்சதான் சொல்கிறேன், இவர் கரெக்டுன்னு சொல்கிறேன். இல்லை அதை தான் சொல்கிறேன். அன்று அரசர் சசி, அரசர் நீ. ஆமாம், அதுதான். ஸோ இப்படி மேபி இதுதான் உங்களுக்கு என் தலைவா நீங்கள் என்னென்னமோ அப்படின்னு ஒன்று போகுது, இப்படி டிஸ்கஷன் அனுப்புது. ஸோ எதுக்கு இவ்வளோ எதுக்கு பேசணும்னா அதுதான், உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் தேடுதல், அதாவது உங்களுக்கு தேவைக்கேற்ற அந்த தேடுதல் இருக்கும்போது தான் கிடைக்கும். நிச்சயம். அந்த தேடுதல் வந்து சினிமாவில் உங்களுக்கு வந்து அந்த சுற்றமும் வந்து சூழல் வந்து அமைஞ்சது வேற. ஆமாம். அதனால அந்த கஷ்டங்கள் இல்லாதனால கொஞ்சம் சோஃபிஸ்டிகேட்டடாக தேடுறது. நம்ம என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு நான் அவமானமாக ஒன்று ஃபீல் பண்ணேன் பயங்கரமாக. இத்தனை டேக் போனது, வேலை சரியாக பயங்கரம். அதுதான் எனக்கு அருவி அமைச்சு கொடுத்துச்சு. அருவிக்கு நான் போகும்போது அந்த டைலாக் என்கிட்ட கொடுத்து பேசுங்க அப்படிங்கும்போது, ரொம்ப முக்கியமான டைலாக் படத்தில், அதை தான் எனக்கு ஆடிஷனாகவே கொடுத்தாங்க. என்ன டைலாக்? ஒரு ஒரு அதாவது ஒரு பொண்ணு துப்பாக்கி முனையில் என்கிட்ட கேட்பான், இவன் பயங்கர அட்ராசிட்டி பண்ணியிருப்பான். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடியோக்குள்ளார இருக்கும், கன் பாயிண்டில். இதுக்கு முன்னாடி நீ எப்போயாவது அழுதுருக்கியா அப்படின்னு கேட்பான். அவன் அப்படியே நிற்பான், துப்பாக்கி எடுப்பா திரும்ப. இவன் ஒன்று முத்து படத்தில் ரஜினி சார் விட்டு வெளில அப்படிமா டப்புன்னு சொல்லுவா சைடில். முத்து படத்தில் ரஜினி சாரை வீட்டு விட்டு இருக்க அழுதேன் அப்படின்னா அவன் சொல்லுவான். அழுதுருக்கியா இல்லையா திரும்ப கேட்பான். நடுங்கிடுவான். எப்போ வீட்டில் பணியாக வைக்கல அப்படின்னு ஆரம்பிப்பான். உட்காருவான். உட்காந்து ஒரு கதை சொல்லுவான். இவன் ஏன் அழுதாங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவான். அதுதான் ஆடிஷனாக அன்னைக்கு போகுது. ஆடிஷனாக போகும்போது எனக்கு இதுதான் ஞாபகத்து இருக்குது, இது ஆரஞ்சு மிட்டாய் தான் ஞாபகத்து இருக்குது. ரொம்ப இலகுவாக அந்த காட்சியை அதை புரிஞ்சுக்கிட்டு அதை தான் பண்ணணும். நான் அதை டேரக்டர் பிரமாதமான எக்ஸ்பிளனேஷன். நீ அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் பார்க்குறேன். அந்த அருவி படத்தில் வந்து அந்த ஷாட்டுக்கு அழுது பேசுனா உங்களை பார்த்தா ஒரு ஆஜான் பகவா இருக்கிற ஒரு தருணம். முத்து படத்தில் அப்படின்னோடனே இன்னும் பட்டுன்னு மனுஷன் மாறிட்டார் அப்படின்வாங்கல்ல, அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். வேலை தானே.
வேலை அதுதானே, அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அது அந்த இதில் அருவி தான் அதில் அருவி. ஆமாம், பெரிய ஒரு பேர். ஆமாம். அது பண்ண உடனே வந்து டேரக்டருக்கு பிடிச்சிருச்சு, ஹாப்பியாக. அதுக்கப்புறமா நம்ம இனிமேல் இங்கே இருக்கலாம். நான் ஒரு கணக்கு வச்சுருந்தேன், இந்த வயசு வரைக்கும் முயற்சி பண்ணுறது, இதுக்குள்ளார நடக்கலைன்னா ஒட்டியை கட்டிக்கிட்டு அமைதியாக போய் அப்பா தான் ட்ராவல்ஸ் ஒன்று வச்சுருக்காருல்ல, அவருக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படுதில்ல, அமைதியாக அங்கே உட்காந்து அந்த வேலையை பாரு. யாருக்கும் அது உபயோகமாக இருந்துடணும். இங்கேருந்து இவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. டேரக்டர்ஸ் பாவம் தானே. ஏற்கனவே ஒன்று சொல்லலை இல்லையா, மிமிக்ரி தெரிஞ்சோட மிமிக்ரி பண்ணாத. அந்த அந்த மூவிலே கரெக்டு தானே. கரெக்டு தானே. நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை பார்த்தேன், அப்புறம் மிமிக்ரி விட்டேன். நல்ல கவிஞர்களை பார்த்தேன், கவிதையை விட்டேன். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி ஏன் இயக்குநர்களையும் படுத்தணும். கரெக்டு. நம்ம நடிக்க வரல, ஒழுங்காக நடிக்கலை, அவங்க சொல்கிற வேலையை செய்யலை, ஆனால் ஆசை மட்டும் இருக்குது. நீ ஆசைப்படு, ஊருக்கு போய் ஆசைப்படு, இங்கேருந்து ஆசைப்படாத. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எதுக்கு அது? ஸோ அந்த படம் அருவி வந்து இவன் நடிகன் அப்படிங்கிற ஒரு சின்ன பேரை வாங்கி கொடுத்துச்சு. அதுலேருந்து தொடர்ந்து வாடகை கொடுக்கறதுக்கு, குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு, எல்லாத்துக்கும் இந்த சினிமாலேருந்து ஏதோ ஒரு வருமானம். ஸோ தாங்கள் அருவி மதன் என்று பெயர் பெற்றது அங்கே தான். நிழல்கள் ரவி மாதிரி. அவரு ரவி அப்படின்னு நிழல்கள் ரவி, அது படம் நடித்தேன் ஏன் அந்த மாதிரி இல்லை, நிழல்கள் ரவி மாதிரி உங்களுக்கு அருவி மதன். அருவி மதன்கிற அந்த பேர் வந்ததுக்கப்புறம் அடுத்த வாய்ப்புகள்லாம் எப்படி இருந்தது? தொடர்ந்து இருந்துச்சு, பெரிய மரியாதை இருந்துச்சு. அருவி படம் வந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு படம். அருவி படம் வந்து எப்படின்னா, நான் சொல்றது என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து பெண் குழந்தைங்களுக்கு பேரே அருவின்லாம் வைக்க, ஹோட்டல்லாம் திறந்தாங்க, துணிக்கடை திறந்தாங்க, எல்லாமே திறங்க. அது ஒரு பெரிய ஒரு வைரல் கண்டென்ட் ஆகல. ஆமாம், அப்படி ஒரு வைரல் கண்டென்ட்டாக வந்து அதுக்கப்புறமா தொடர்ந்து வாய்ப்புகள் இருந்துச்சு. தொடர்ந்து யாராவது இயக்குநர்கள் வந்து எனக்கு ஒரு நாள் ஹோட்டலில் சரவண சுப்பையா டேரக்டர், சரவண சுப்பையாவா ஒரு பேர், இந்த படம் சரவணன் எடுத்தார், எங்கேயும் எப்போதும் சரவணன், இவர் ஆமாம் சரவணன் சார் தான், சரவணன், வெறும் சரவணன் தான், எங்கேயும் எப்போதும் சரவணன். அவர் தான் எனக்கு தெரியாது. அவரை ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னார், அருவி படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்ககிட்ட இருந்தால் படமே டேக் ஆஃப் ஆனிச்சு, அந்த கதை சொன்ன இடத்துல டேக் ஆஃப் ஆனிச்சு, அதுக்கப்புறமா இன்டர்வலில் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் படம் கலகலப்பாக இருந்துச்சு, டேக் ஆஃப் ஆனிச்சு. நான் யாரோ ஆடியன்ஸ் போல இருக்குன்னுட்டு தேங்க்ஸ் சார் அது ஒன்று சொல்கிறேன், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார், நான் தான் அந்த எங்கேயும் இப்போதும் படம் எடுத்தேன் டாக்டர் சரவணன் சார். யார் சார்? இன்னார் சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறமா இல்லை உட்காருங்க ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா வாய்ப்புகள் தொடர்ந்து இருந்துச்சு. எனக்கு சினிமாவுக்கு வந்த புதுசுலலாம் இல்லை, எனக்கு பெருசாக ஓப்பனாக சொல்ல போனால் ஆர்வம் அந்த படங்களில் போய் 10 நிமிஷத்தில் படம் முடிக்காமல் எழுந்திரிச்சு பல படங்கள் நான் வந்துடுவேன். எனக்கு நல்ல படங்கிறது டேரக்டர்ஸ் படம் நான் சொல்கிறேன், நடிகர்களை மீன் பண்ணல. டேரக்டர்ஸ் படமாக படம் பார்க்கும்போதே 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா போகலான்டா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு நண்பர்களாக நாங்கள் போவோம் 10 பேர். மேக்ஸிமம் நான் தான் டிக்கெட் எடுப்பேன். இவங்க ஒரு வழி இல்லாமல் வந்தானே காசு கொடுக்குறான், போய் தானே தொலைக்கணும்னு சொல்லி இவங்களும் கூட கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ அப்படி பல படங்களை பார்க்காம இருந்ததுனால ஒரு கோபம் இருக்கும், என்னப்பா அப்படி படம் எடுக்கிறாங்க, ரொம்ப பெரிய வருத்தம் இருக்கும். அதனால நான் வந்து அன்னைக்கு போலீஸாக நெஞ்சு நிமித்தது மட்டும், எப்பயுமே ஒன்று நெஞ்சு நிமித்தி தெரிகிறாள் தான். இதுவும் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குமேன்னு சொல்கிறேன். வேறு முருகதாஸ் சார் இருக்கார்ல, ஆமாம், அவர் வந்து ரமணா படம் பண்ணிட்டார். அவர் என்கிட்ட சொல்கிறாங்க, ஒருத்தவங்க நான் வந்த புதுசு, இவர் தான் முருகதாஸ் ரமணா படம் டைரக்டர், தூரத்தில் காட்டுறான் ஒருத்தன். ஆமாம், 2002 ரமணா. ஆமாம், நான் இப்போ வந்து ஒரு லுங்கி பெரிய சட்டை, ஆளுநர் கொஞ்சம் உடம்பும் இட்டாக இருப்பேன், லுங்கி சட்டோட தான் தெரியுறேன். சாலிகிராமத்தில் பிரசாதில் பக்கத்தில் அப்படி தான் தெரியும். பைக் எடுத்துகிட்டு வந்து அப்படி வச்சுட்டு கடையில் போய் பால் வாங்குறேன், இவர் டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு. பிரசாத் லேபுக்கு எதிர்த்தாப்புல ஒரு டீ கடை இருக்கும் தெரியுமா? அந்த டீ கடையில் டீ சாப்பிட்டா அவங்க பெரிய ஆளாயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் எங்கிட்ட கூட ஒருத்தன் சொன்னான், அப்படியா? அந்த டீ கடை